நாங்கள் லைஃப்பில் தோல்வி அடைகிறது இயல்பு தான். ஆனால் அதுக்கு பிறகு எப்படி நாங்கள் பதிலளிக்கிறோம் என்பதை வச்சு தான் எங்களை வெற்றியாளனாக மாற்றோம். இந்த வீடியோவில் நாங்கள் தோல்வி அடைந்தாலும் எழுந்து நின்று எப்படி நாங்கள் லைஃப்பில் வெற்றி அடையணும் என்ற ரகசியத்தை பார்ப்போம். பெஸ்ட் ரகசியம், நீங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் செய்த தப்பு உணர்ந்து நீங்கள் அதை ஒப்புக்கொள்ளணும். அதுதான் நீங்கள் முன்னேறத்துக்கான முதல் படி. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு போட்டியில் ஓடக்கூடிய வீரர் அவர் தோல்வி அடைந்தாண்டா அவர் அந்த இடத்துல நிற்காம அவர் மறுபடியும் பயிற்சி செஞ்சு அடுத்த போட்டியில் எப்படி நான் பெஸ்டா என்று தான் யோசிப்பார். செகண்ட், கற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு தோல்வியும் எங்களுக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லித்தருது. நாங்கள் ஏன் தோற்றோம், எங்கே நாங்கள் மிஸ்டேக் விட்டதால் எங்களுக்கு இந்த தோல்வி வந்தது அப்படின்னு சொல்லி அந்த நாங்கள் தோல்விக்கான காரணத்தை தேடி எடுத்து அதை நாங்கள் சரி செய்து கொள்கிற மூலமாக எங்களுக்கு அடுத்த தடவை வெற்றியை அடையலாம். தேர்ட், எங்களுக்கு நல்ல ஒரு உறுதியான மனநிலை இருக்கணும். நல்ல ஒரு உறுதியான மனநிலை இருக்கிற மூலமாக தோல்வின்றது எங்களோட லைஃப்பில் ஒரு பிரேக், இடைவேளை மட்டும்தான். அது எங்களோட லைஃப்பில் முடிவு அல்ல. ஸோ நாங்கள் எத்தனை முறை லைஃப்பில் தோற்றாலும் நாங்கள் மறுபடியும் பயிற்சி செஞ்சு முயற்சி செய்கிற மூலமாக எங்களுக்கு ஒரு நாள் லைஃப்பில் வெற்றி அடைய முடியும். நான் ஒரு நாள் நிச்சயமாக எழுந்து நிற்பேன் என்ற உறுதியான மனசு எங்களுக்கு இருக்கணும். நாலாவது, உங்களோட பெரிய கனவுகளை படிப்படியாக கட்டமாக அடைங்க. உங்களோட லைஃப்பில் கிடைக்கக்கூடிய சின்ன சக்ஸஸ் தான் உங்களை ஊக்குவித்து உங்களுக்கு நம்பிக்கையை தந்து உங்களை வெற்றிக்கான பாதையில் கொண்டு போகும். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஃபஸ்ட்டுக்கு சின்ன சாதனைகளை படைத்தாலும் அதுதான் அந்த கம்பெனியோட பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். ஐந்தாவது, நீங்கள் உங்களை நம்பணும். உங்களை யார் நம்பாட்டியும் நீங்கள் உங்களை நம்பணும். நீங்கள் உங்களோட மேலே நம்பிக்கை வைக்கிற மூலமாக நீங்கள் எத்தனை முறை லைஃப்பில் தோல்வி அடைந்தாலும் மறுபடியும் நீங்கள் எழுந்து வெற்றி அடைவதற்கு உங்களோட நம்பிக்கை உங்களுக்கு சக்தியாக அமையும். தோல்வி வாழ்க்கையோட முடிவு இல்லை என்றதுக்கு நாங்கள் நிறைய ஸ்டோரிஸை பார்க்கலும். அதில் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த தோமஸ் ஆல்வா எடிசன் அவரை எடுத்து பார்த்தோம்னா அவரை பல ஆயிரக்கணக்கான தோல்விகளுக்கு பிறகு தான் அவர் அந்த பல்பை கண்டுபிடிச்சாரு. அதே போல தான் மைக்கேல் ஜோர்டன் அவரோட ஸ்கூல் டீம்ல அவர் தோல்வி அடைந்தாலும் முயற்சி செஞ்சு அவர் இப்போ உலக புகழ் பெற்ற பாஸ்கெட் பால் பிளேயராக இருக்கிறாரு. இந்த கதைகள் எங்களுக்கு ஒரு படிப்பினையை சொல்லித்தருது. வாழ்க்கையில தோல்வி என்றது முடிவு இல்லை. அந்த தோல்வி மூலம் எங்களுக்கு ஒரு கற்றல், எங்களோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு படிதான் நாங்கள் தோல்வி அடைகிறது. கடைசியா, தோல்வி உங்களை வாழ்க்கையில் ஒரு இடத்துல அப்படியே நிப்பாட்டி வைக்கிறதுக்கானது அல்ல. அது நீங்கள் லைஃப்பில் எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் நீங்கள் மறுபடியும் எழுந்து நின்று நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வழியை காட்டும்.